பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் அஞ்சலி. ஸ்ரீநகரில் வைக்கப்பட்டுள்ள உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அமித் ஷா. காஷ்மீர் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல். சம்பவ இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு. பகல்காமில் சுற்றுலா பயணிகள் 28 பேரை சுட்டுக் கொன்றதாக சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் வரைபடத்தை வெளியிட்டது தேசிய புலனாய்வு முகமை. தாக்குதலில் காயமடைந்த மற்றும் தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வரைபடம் உருவாக்கம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இரங்கல். பயங்கரவாத செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது அனுபவங்களை தெரிவிப்பதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக் கொள்கிறேன். காஷ்மீரில் தீவிரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை. ஹெலிகாப்டர்கள் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பும் பயணிகளால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் கடும் நெரிசல். விமானங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என அதிகாரிகள் அறிவுறுத்தல். ஸ்ரீநகரிலிருந்து டெல்லி மற்றும் மும்பைக்கு இன்று கூடுதலாக 2 விமான சேவைகள் இயக்கப்படும். தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஏர் இந்தியா சிறப்பு ஏற்பாடு. அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த சோதனை சட்டவிரோதம் இல்லை என கூறி டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். காஷ்மீரில் உயிரிழந்த 16 பேர் மற்றும் காயமடைந்த 10 பேரின் விவரங்கள் வெளியீடு. உயிரிழந்தவர்கள் கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் துப்பாக்கிச் சூட்டில் காயம். டாக்டர் பரமேஸ்வரன், சந்துரு, பாலச்சந்திரன் ஆகியோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. ISI ஆதரவு லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புடையது என தகவல். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு துப்புரவு பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் அவலம். எலிகளின் கூடாரமாக விளங்குவதாலும் நோயாளிகள் அவதி. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தமிழகத்தில் உளவுத்துறை தீவிரமாக கண்காணிக்க தமிழக காவல்துறை உத்தரவு. சந்தேகப்படும்படியான நபர்கள், கலவரத்தை தூண்டும் நபர்களை கண்காணிக்க உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜூலை மாதத்திற்கான 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் நாளை வெளியீடு. நாளை காலை 10 மணிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.